குட் மார்னிங் சார். காசை பார்த்த கண்ணால உன்னையும் பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன் சார் என்ன பார்த்தா எப்படி இருக்கு சார்? எரும மாட்டுக்கு பட்டை போட்டு பொட்டு வச்ச மாதிரி இருக்கு. போடா போய் தமிழாசிரியர் வர சொல்லு. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. தாமதத்திற்கு காரணம்? சைக்கிள் பஞ்சரா போச்சு. உனக்கு? என் சைக்கிளும் பஞ்சரா போச்சு. எனக்கும் அதேதான். சொல்லி வைத்தார் போல் 3 பேருடைய மிதிவண்டிகளிலுமே காற்று வெளியேறி விட்டதா? நாங்கள் மூவரும் வந்தது ஒரே மிதிவண்டியில் தான் ஐயா. அமைதி அமைதி அமைதி. தினசரி தாமதமாக வருவது, அதற்கு ஒரு காரணத்தை கூறுவது, என்னை பற்றி காவலாளியிடம் கோல் மூட்டி விடுவது. வகுப்பு முடியும் வரை நீங்கள் மூவரும் வெயிலில் நில்லுங்கள். போங்கள். நீ நம்மள மாட்டி விட்டல, இன்னைக்கு இவனை வகையா மாட்டி விடணும். வாங்கடா. ஏன்டா போட்டு வெளியே வந்தீங்க? சாப்பாடு நேரம் ஆச்சுன்னு வந்துட்டோம். அதுக்குள்ளவா? மணியை பாரு. ஐயோ என்ன சார்? உங்களை ஐயா. என்ன ஐயா முன்னறிவிப்பின்றி திடீரென்று மணி அடித்து விட்டீர்களே? ஏன்டா பெல் அடிச்ச? மணியாச்சு அடிச்சேன் சார். மணி 10 தாண்டா ஆகுது. இது கண் மாதிரி வச்சு சார். மேட் இன் ஜப்பான். அப்ப இது என்ன மேட் இன் கொசப்பேட்டையா? எங்க கழட்டுக்கு பாப்போம். பாருங்க. என்னங்க உங்களை தான். உங்களுக்கு இந்த ஊர் தானா? இல்ல வெளியூர். பட்டமலை ஸ்கூல்ல டீச்சர் வேலைக்காக வந்திருக்கேன். நீ நமக்கு போட்டியா வந்திருப்பாளோ? என்ன தம்மா இப்படி பாக்குறாங்க? ரெக்கமெண்டேஷனா? இல்ல நீங்க? ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் பிளஸ் லாங் சர்வீஸ். வாங்க பேசிக்கிட்டே போலாம். எதுக்கு ரூட்டை மாத்துவோம். நீ போ, நான் கோவிலுக்கு போயிட்டு வர்றேன். என்னங்க? என்னமா ரொம்ப நேரமா இந்த வீட்டு கதவை தட்டுறேன், திறக்கவே இல்லையே. விடிய விடிய தட்டினாலும் கதவு திறக்காது. ஏன் தாய், அவங்கள்ட்ட சில்லற காசு இருக்குதா? ஏங்க சுண்டி விடு சில்லறைய. காசு விடுற சத்தம் கேட்டா கதவு தானா திறக்கும். அப்படியா? எவன் காசு எட்டனா? யார் நீங்க? ஹெச்எம் பார்க்கணும். அது நான் தான். வணக்கம் சார். என்ன விஷயம்? டீச்சர் வேலைக்காக வந்திருக்கேன். அதெல்லாம் வீட்டுக்கு வரக்கூடாது, ஸ்கூல்ல தான் மீட் பண்ணணும். சரோஜா டீச்சர் உங்களை வீட்ல தான் மீட் பண்ண சொன்னாங்க. சரோஜாவா? அனுப்புறாளா? உள்ளவா. இப்ப சரோஜா எப்படி இருக்கா? சேட்டோட சௌக்கியமா இருக்கா. இப்ப சேட்டா? இருக்கட்டு இருக்கட்டு. உங்க பேரு? அக்னி. அவதான் அனுப்புறான்னு நான் எப்படி நம்புறது? ஒரு சின்ன டெஸ்ட். வாரத்தில் எனது முக்கிய நாள் ஞாயிற்றுக்கிழமை. 10 மார்க். அன்று எனது முக்கிய கடமை எண்ணெய் தேய்ச்சி குளிப்பீங்க. 15 மார்க். அன்று நான் விரும்பி சாப்பிடுவது எறா பொறா சொரா. 20 மார்க்ஸ். அடுத்து சரோஜா சொன்னது. அதுக்கு மேல சரோ ஒண்ணுமே சொல்லல சார். சொல்லிருப்பா, நீ மறந்திருப்ப. நல்லா யோசனை பண்ணி பாரு. உண்மையா? அதுக்கு மேல ஒண்ணுமே சொல்லல சார். இல்லம்மா, அது முக்கியமானது. சொல்லிருப்பா, நீ அடம் பிடிக்கிற. சொல்லலையே சார். ஐயோ, முக்கியமான கேள்வியில சிலிப்பாயிட்டியே. சார் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க சார். நான் சரோஜாவுக்கு லெட்டர் போட்டு பதில் சொல்லிடுறேன். கரெக்ட். இப்ப சொன்னியே, இது நியாயம். அது வரைக்கும் உன்னை நான் டெம்பரவரி அப்பாயிண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சார். ஹலோ சார். என்னமோ சொல்லணும்னு நினைச்சேன்.
தேங்க்யூ. உங்களை எச்சு மறை சொன்னார். ம். வணக்கம் சார். வணக்கம். வந்த விஷயம்? பாட்டி டீச்சர் வேணும்னு உங்க விளம்பரத்தை பார்த்தேன். உன் பேரு? கோகிலா. எந்த ஊரு? நீடாமங்கலம். அவ்வளவு தூரத்துல இருந்து இந்த வேலை கிடைக்கும்னு எந்த நம்பிக்கையில வந்த? என்னோட தன்னம்பிக்கையில தான் சார். ஓஹோ, முன் அனுபவம் உண்டா? இதுதான் முதல் அனுபவம். சரி, சங்கீதத்துக்கு எத்தனை ஜுரம்? ஜுரம் இல்லை சார், ஸ்வரம். சரி, அதான் எத்தனை? 7. ஏன் 9 வச்சு கூடாதா? முறையா சொல்லி கொடுப்பியா? முறைப்படி கத்துக்கிட்டவன். அப்போ உனக்கு வேலை கிடையாது சார். சங்கீத கிளாஸே நான் இருந்து இந்த வருஷம் தான் ஆரம்பிக்கிறேன். பிள்ளைங்க பாடலைன்னாலும் பரவாயில்ல, ஓடிடக்கூடாது. பாராட்டுற அளவுக்கு இல்லைனாலும் நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. உலகத்திலே மனுஷனே மிருகத்தை மயக்கிற சக்தி இசை ஒண்ணுக்கு தான் சார் உண்டு. டேய் வைடா, நீ சொல்றது 100க்கு 100 உண்மை. அதாவது என்னையும் இவனையும் சொல்ற. ஏன் சார், இதுல மனுஷன் யாரு மிருகம் யாரு? மனுஷனா மிருக? நீ சந்தேகம் இருந்தா போய் கோயிலாவுக்கு பாட்டு கிளாஸ காட்டு, பாத்தியை தேர்த்து கொடு. படா. ரொம்ப நன்றி. ஒரு சின்ன உதவி, தங்கறதுக்கு ஒரு வீடு ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த ஊர்ல வீடு கிடைக்காது, பக்கத்து கிராமத்துல நீ தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ற. இந்த ஸ்கூல் உனக்கு என்ன செஞ்சதுன்னு நினைக்கிறத விட இந்த ஸ்கூலுக்காக நீ என்ன செஞ்சேங்கிறது தான் ஒரு டீச்சருக்கு அழகு. வரே சார். வாங்க டீச்சர் வாங்க. இதுதான் நீங்க பாட்டு சொல்லி கொடுக்க போற கிளாஸ் ரூம். அருமையான இடம். வெயிலுக்கு குளு குளுன்னு இருக்கும், தூக்கம் ஜம்முன்னு வரும். ஏமா என்ன இது? ஹார்மோனிய பட்டி. இதுவா? இது வச்சு எப்படிப்பா சொல்லி கொடுக்கறது? நான் என்னமா செய்யறது? முடிஞ்சா வாசிச்சு சொல்லி கொடுங்க, இல்லன்னா வாய்னால சொல்லி கொடுங்க. புது வாத்தியம் கேட்டீங்க, உங்க வேலைக்கே ஆபத்து வரும். தொழிலை வச்சுதான்ப்பா எனக்கு மரியாதை. அந்த தொழிலுக்கே மரியாதை கிடைக்கலன்னா நான் எப்படி இங்க வேலை செய்ய முடியும்? டீச்சர், நீங்க நிறைய கற்பனை பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆத்திரப்படுறதை விட அனுசரிச்சு போறதா புத்திசாலித்தனம். சரி நீ சரி முத்து, சுண்ணாம்பு எழுதுகோளுக்காக எவ்வளவு நேரம் காத்திருப்பது? குடுக்குற சாபிஸ்லாம் எழுதுறீங்க இருப்பது. குடுக்குற சாபிஸ்லாம் எழுதுறீங்களா இல்ல வீட்டுக்கு எடுத்து போறீங்களா? இது எழுதும் கை, எடுக்கும் கை அல்லவே. ஒரு 5 பைசா சாபிஸ் அதை கூட ஸ்கூலுக்காக செலவு பண்ண கூடாதா? நேத்து வந்த உங்க கோயிலா டீச்சர் தன் கழுத்துல நடந்த செயினை வித்து தம்புரா வாங்கியிருக்காங்க. செய்யற தொழில்ல ஒரு பயம், ஒரு பக்தி, அக்கறை வேணும். போய் வேலையை பாருங்க. வாங்க சார். வீடெல்லாம் இப்படி வசதியா இருக்கா? இது போதும். முதன்னு வந்திருக்க, வெறுங்கையோட வந்திருக்கேன்னு நினைக்காத. சேச்சே, அப்படிலாம் நான் அல்பமா நினைக்கவும் மாட்டேன், அல்பமா நடந்துக்கவும் மாட்டேன். அது சரி, சரோவுக்கு லெட்டர் போட்டியா? போட்டேன் சார். பதில் வந்துச்சா? இன்னும் வரல சார். இன்னுமா வரல? எதுக்கு நீ குயிக் மெயில் சர்வீஸ்ல ஒரு லெட்டர் போடு. டெம்பரவரியா இருந்தா போதும்னு நினைக்கிறியா? ஏன் அவசரம் எல்லாம் உன்னை பர்மனன்ட் பண்ணணுங்கிறது தான். என்ன சார்? என்னடா? அக்னி டீச்சர் வீட்டுக்கு வந்திருந்தீங்களா? ஆமா. இந்த ஸ்வீட் பாயிட்ட மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்களா? கொடுத்துட்டு வர சொன்னாங்க. எதுக்கு சார் இந்த ஸ்வீட் பாயிட்டு? நாய்க்கு போடுறதுக்கு. விஷயத்தோட வச்சுட்டு வந்தேன், விவரம் புரியாம தூக்கிட்டு வந்துட்டியடா. இந்த அல்வாவுல ஒரு பெரிய கதையை அடங்கி இருக்கு. கதை கேட்கலாம் எனக்கு நேரம் இல்ல, நான் வர்றேன். சகோதரா? சகோதரனா? கூட பிறந்தா தான் சகோதரனா? அர்ஜுன கிருஷ்ணனை பவளக்கொடி கிட்ட எதுக்கு தூது அனுப்புனா? பார்க்க, பேச, பழக, சந்திக்க. விஷயத்தை சுலபமா புரிஞ்சுக்கிட்டேன். எங்க உனக்கு வேற கிளாஸ் நடத்தணுமோன்னு நான் பயந்தே போயிட்டேன். நான் அர்ஜுன, அக்னி டீச்சர் தான் பவளக்கொடி. ஓஹோ, நான் கிருஷ்ணா இருந்து உங்களுக்காக தூது போகணும். ஆமா. ஏன் சார் இந்த விஷயத்தை நீங்களே நேரடியா போய் சொன்னா? பயமா இருக்கே. எல்லா லட்சுமியும் என்கிட்ட இருக்கிறா, ஆனா தைரிய லட்சுமி மட்டும் இல்ல. இந்த இனிப்பை கொடுத்து நீ தான் எப்படியாவது செட்டப் பண்ணணும். எனக்கு செஞ்சுட்டா போகுது. காரியத்தை கெடுத்துறாத. விஷயம் வெளியே லீக் அவுட் ஆகாம பாத்துக்க. இதெல்லாம் வெளியே சொல்லுவேண்டா சார், முழுங்கிடுறேன். இந்நேரம் ஸ்வீட் பாக்கெட்டை திறந்துருப்பா. சும்மா நெழு நெழுன்னு வாய்க்குள்ள போயிருக்குமே. நெய்யில செஞ்ச அல்வா வாச்சே. டீச்சர், எப்படி டேஸ்ட் இருந்தாலும் நீங்க இப்படி சதக்கு புதக்குன்னு திங்க கூடாது. தினமும் வாங்கி அனுப்புறேன்.
தண்ணீர் போனாலும் பரவாயில்லை.